அடந்ததொரு வனக்காடா கருப்பு நீ ஆர்ப்பரிக்கும் கல்லியறி உடமரம் தாம்படுக்க மூணடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தல என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கலிஜரி காளி முனியா இந்த 6 வட்டக நாடு 4 கோட்டை மண்ணு இந்த முத்துமாரிய கூட்டிக்கிட்டு நீ கலிஜரி பிரகரைய விட்டு நீ வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரை ஆளுயர விச்சருமா ஓடிவடா அட ஆளுயர விச்சருமா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்புட்டா ஓயனமணிய கொஞ்ச நேரமே மாட்டி எப்ப நீ குத்த வச்சது மேல மடப்பு என் குடிகார பாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம் அந்த கலுங்கடி எல்லைய விட்டு இந்த 6 வட்டக நாட்டு இந்த முத்து மாரிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி ஆடாத சாமியா இங்க ஆடுண்டா இறங்கா நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா எத்தி மரம் அலருண்டா இந்த 6 வட்டக நாட்டுல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசகபசகு வந்துடாமல் காத்தது காத்த கடைசி வர காத்தலனா ஆனா மதுரை தல்லாகுள்ள முனியாண்டிய கொஞ்ச நேரம் புறப்படுதடா தல்லாகுள்ள எல்லைய விட்டு வாடா ஹலோ Hello, hello. Hello, hello, hello. சென்ற மைக்கு சார் போய் பாரதி ஹலோ 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 ஆதி ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் நிற்குதடா சார்பு உப்பு தோர்ப்பு இனிப்பு ரெடி கேமரா ஆக்ஷன் ரோலிங் மிருதங்க மைக் போட்டு விடு மிருதங்க மைக் இவ்வளவு நேரம் என்ன செய்தாய் புத்ரு கப்ளிங்ல தெரியா ஹலோ ஹலோ ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி
அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சோபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரவ அம்பா ரெண்டு மரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேதாந்த நாதஸ்வரூபிணி நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி வணக்கம். நமது ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் பூக்களி உற்சவ திருவிழா மிக சீரும் சிறப்புடன் நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதோடு தற்சமயம் நாடகம் ஆரம்பிக்கப்பட இருப்பதால் இந்நாடகத்தினை சிவகங்கை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் நாலுகோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் NOVS RM மணிகண்டன் பிஎஸ்சி அவர்கள் தலைமையிலும் என்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று சென்ற விருதுகளுக்குரிய ஊராட்சியாக உருவாக்கி தந்த நமது ஐயா NOVS ராமநாதன் ஐயா அவர்களுடைய நல்வழியுடன் இந்நாடகம் நடைபெற இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இப்போது நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பிளாக் கமிட்டியாளர் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்து மரியாதை செலுத்தப்படுகிறது. நமது இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் நமக்கு பாதுகாப்பினை அளிக்க நமது கிராமத்திற்கு வருகை புரிந்திருக்கும் சிவகங்கை தாலுகா காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் அவர்களுக்கு இப்போது விழா கமிட்டியால் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்து மரியாதை செலுத்தப்படுகிறது. சிவகங்கை காவல்துறை காவல் பணியாளருக்கு இப்போது மரியாதை செலுத்தப்படுகிறது. நாடகம் ஆரம்பிக்கப்பட இருப்பதால் ஆறுகோட்டை நாட்டினுடைய தலைக்கிராமமாக அழைக்கப்படும் நமது நாலுகோட்டையினுடைய அம்பலகாரர் ஆளான ஒய்யனன் அவர்கள் நாடக மேடைக்கு வருமாறு தாங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நமது நாலுகோட்டுடைய கிராம நிர்வாக அலுவலர் VO அவர்கள் நாடக மேடைக்கு வருமாறு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று மின்சாரத்துறையிலிருந்து நமக்கு பல்வேறு சிறப்புகளை செய்த EPயிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அன்னார் அவர்களையும் நாடக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று நமது ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய வெள்ளி சிலைக்கு சுமார் 5 லட்சத்துக்கு மேலே செய்து இன்று 1000 கண்களுடைய ஸ்ரீ முத்துமாரியம்மன் வெள்ளி தோரணையிலே காட்சியளிக்கப்படுகிறது.
அதனை அன்பளிப்பு செய்த மனோகரன் அவர்கள் மேடைக்கு வருமாறும் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். இந்த மாதிரி கூட்டத்தை இதுவரை பார்க்கல. எம்கேஆருக்காகவே வந்த கூட்டம் அது. சிறந்த கலைஞர்கள் கொண்டு இந்த நாடகம் சிறப்புற நடைபெற உள்ளது. வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களையும் கிராமத்தினுடைய பெரியோர்களையும் தாய்மார்களையும் இளைஞர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நாடகத்தை எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் சிறப்புற நடத்தி தர கிராமத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக உள்ள சிவகங்கை தாலுகா காவல்துறை மற்றும் ஏனைய நிர்வாகம் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற ஆதி ஆடியோஸ் கிராமத்தையே வந்து பிரபலமாக வெளிச்சமாக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்திரா நகர் வர 4 கோட்டை வரை வந்து ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. உள்ளபடியே உங்களுக்கு ஒரு பாராட்டு. மேலும் ஆதி ஆடியோஸ் மேன்மேலும் வளர சிறப்புற வாழ்த்துக்கள். மேலும் இந்த நாடகம் சிறப்புற நடைபெற உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரு திருவிழாவிற்கு மின் விளக்குகளும் அலங்கார விளக்குகளும் அமைத்து இந்த ஒரு திருவிழாவை மீண்டும் சிறப்பாக அமைத்த இந்த ஒளி அமைப்பினுடைய உரிமையாளர் எஸ் பாரதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு விழா கமிட்டியால் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. ஞான முகத்துக்கேத்தே பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கேத்த மான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகுமையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகுமையா. முன்னால் நோமும் இருந்தா உடலின் நல்லது நடக்குமையா, முன்னால் நோமும் இருந்தா உடலின் நல்லது நடக்குமையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கேத்த வான வைத்த சாமி இங்கே இருக்குது.
தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்த வானவை சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேத்து அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேத்து அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா வந்தேனே டேய் உட்கார்றா உட்காரு ப்ரோ இந்த கண்ணாடியில முண்டை கண்ணு தெரியாது பெரிய சைக்கிள் சாச்சி மாதிரி எது வெதர்ல எறும்பு கடிச்சு பிடிச்சாரா என் தம்பிகளெல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த அண்ணனுடைய எண்ணம் தம்பி அண்ணே பிள்ளைங்கோ எத்தனை உள்ள குடிய கிடக்க போறான் அவன் ப்ரோ மைசெட்டு ப்ரோ சாறு பூ எக்கோ இங்கே கொண்டாட போடணுமா துண்டு நடிகளுக்கு எடுத்துருக்கல எடுக்கலையா பூ இல்லையா ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா ஹலோ இந்த சைடில் இருக்க ஆளுகள்லாம் ஆளுக்கு ஒரு ஆம்பளை படம் தூக்கிட்டு போங்க இங்கிட்டு வாங்க ப்ரோ அந்த அந்த ஊட கிடக்கிற இடம் பிரச்சனையில் இருக்க இடம் அங்கே உட்காரலாம் இந்த டூலூர் பைக்கில் வந்த உறவுகளே ரோட்டை மறைச்சு பைக்கை நிப்பாட்டி இருக்கலாம் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுங்க இல்லைன்னா ஊட மறைச்சு நிப்பாட்டிருங்க வர்ற வண்டி ஊரை வயக்காட்டில் போய் தெரியட்டேன் மதுரை கடை சந்தனமா மதுரை கடை சந்தனமா என் பொல்லாத வண்டி முனியே மதுரை கடை சந்தனமா பாண்டி முனி மானா மதுரை செவக்கட்டா ஆனா மதுரை சேவக்கட்டு வாடா இங்க வாவேன் கண்டாளி மணி அவனை கொண்டே வருவேன் நான் வர்ணனையோட பாடுறேன் மானா மதுரை சேவக்கட்டு இந்த வாரு எங்க அண்ணன் சிங்கம் நீ எல்லாம் ஊட போய் மாட்டாத வீட்டில் போய் பாடு பூரா உழைப்பி போடுவாங்க பூரா டொங்காசுல தர்றான் மானா மதுரை செவக்கட்டா மானா மதுரை சேவக்கட்டம் அஞ்சு சடா பரசி வர அஞ்சு சடா பரசி வர ஆறு வட்டக நாடு நாடு ஆறு வட்டக சிவகங்கை பொன்னாடு ஆமா சிவகங்கை பொன்னாடு அஞ்சு ஜட பரசி வர முத்துமாரி அம்மா உனக்கு அழகு ஜடையே அடி தோரணையிட
கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க தரா 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 கூட்டரம்ப ஆறு வட்டக நாட்டுல நாலு கோட்டை எல்லாரும் கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க அது வந்து கூடிருச்சா நன்னானே அது வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே துண்ட பாடை அடிக்குதடி உள்ள படகாத்து பங்குனி மாசத்துல லேசா வீசுதடியே பாடை அடிக்குதடி பங்குனி மாசம் நாயமங்கல ஒத்து மாறி உனக்கு பூ புல்லாக்கி எந்திருக்கிறடியே வாடா ஒரு ரெண்டு லட்சி யா உள்ள ஆறு வட்டக நாடு தாய் உள்ளையா நாலு கோட்டையில ஜாமி ஜாமி ஒரு ரெண்டு லட்சி ஒத்துமையா இருச்சு முழு ஒத்துமையே ஆயிருச்சு நாடு ரெண்டு லட்சி ராசாக்கா நாடு ரெண்டு லட்சி ராசாக்கா இன்னைக்கு சிவங்கல கொய்யா பழம் 60 ரூபாக்கா கச்சனல வரைஞ்சு கட்டிட்டாய் கருங்கச்சையும் சுங்கமிட்டி அந்த மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியாம மலத்தாட்டு தனியனை வந்தது உண்மையானா உனக்கு 18 படின்னு பேரு அழுயர விச்சரவா அசையாது ஈனாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா கட்டவரம் தந்துருமா ஏ சாமி கட்டவரம் தந்துருமா 18 படியா ஏ சாமி அந்த 18 படியா அந்த எனக்கு குலசாமி நாட்டா ஒத்தகால சப்பானியே உனக்கு ஒரு காலு நொண்டியடா நொண்டி சோனையா ஒத்தகால சப்பானி ஒரு காலு நொண்டியடா உனக்கு ஒரு காலு நொண்டியடா சாமிபுரம் காக்குது ஏ சாமி சாமிபுரம் இந்த மக்கள் எல்லாம் சாமி ஊரான் காக்குது இது பெல்லா போய சாமிடா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ கை தட்டின அந்த 10 பேத்துக்கு நன்றி. இந்தாண்டானா அந்தான்றேன். ஆமாம், அப்போ ஒன்று இப்போ ஒன்று கொடூரமாக கோவாலேருந்து வெதர். அவன் யாருன்னே தெரியல, என்னடா கண்ணங்கரேன்னு இருக்கேன்.
அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன், சட்டியோட கடற்கல்ல தெரியும். அவன் அதை எந்த காட்ட முட்டையோ தெரியல. கொடூரமா பூந்தி பயலுக கக்கூசில் உட்காந்துட்டு கக்கூசு பயலுகன்றேன். போதும் போதும், ரொம்ப லென்த்தாக போதும். கிராம மரியாதை வரையலா போ வாங்க. அங்கனே நின்றுக்கிட்டு துண்டை கொண்டு போகலாம் பார்க்குறீங்களோ? அப்போ நாங்கள் முண்டமா தெரியும், நீங்கள் வாழை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணனு பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் இங்கே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி. சீ 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 சீரனு நீச்சி, சீ சீ சீரனு நீச்சி, சீ சீ மயிர சீ. இந்த இங்கே அந்த லகடுல இருந்து ஆரம்பிங்க. இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் பெருங்கொண்ட ஒரு திண்ணிப்பைய மகன், என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்க சொல்லிருக்கும் கப்ளிங் மண்டை புகழ் நத்திந்து கண்டுகரு செல்வம் அவர்களுக்கு பலவாத்தியத்துக் கொண்டிருக்கின்ற AK அருள் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளம் கொண்டிருக்கும் நீளமாக கவட்டுக்குள்ள கண்டேன், நீல கண்டேன். இந்த பேரை மாத்து என்ன கவட்டைக்குள்ள அம்புட்டு நீளமாவா இருக்கா? ஏன் கவக்கமாக வச்சு கிளச்சி பார்த்துட்டு வா. ஒளிவெளியெல்லாம் போட்டியில என்ன ஒரு மாதிரியா வாட வருது? அண்ணே, அண்ணனுக்கு பொத்தாம போறீங்க. வெடி அங்கே வைக்கக்கூடாது, தப்பு. அங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கணும். பப்புனாக நடிக்கும் எனது அண்ணன் MKR ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு பொன்னடை போட்டு பிடிக்கிறது. துண்டு கையா கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களே, கைத்தட்டுங்கள். பொன்னாடிய போத்தி எங்களே இந்த புண்ணியமான பாசம் இருந்த மண்ணு, ஆறுவட்டக நாடு, 4 கோட்டை இந்த கிராமத்துக்கு வரவழைத்த அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும், குறிப்பாக உள்ளூர் மக்கள் நாடகம் பார்த்துருவீங்க, ஆனால் வெளியூரிலிருந்து வெகு தொலைவிலிருந்து இரவு கண்முழித்து எங்களை பார்க்க வந்திருக்கின்ற என் உயிர் சொந்தங்கள் அத்தனை பேருக்குமே பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். MKRின் நன்றி, வணக்கம். ரூம் பாய், இதை போய் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் தை. இந்த வெடி எங்கனையே புகையுது. இதில் தீபாவளிக்கு அப்படித்தான் சில பேர் அணி உண்டை வச்சிருவேன், அப்போ வெடிக்காது. போய் வெளியே இருக்க உட்காரவேன், வெடிச்சு சூத்து கிழிஞ்சு போய் பெரியாஜபத்தில் போய் என்ன அப்படின்னு சொல்லி கோட்டையில் அடிச்சு குடிச்சிட்டாங்க. நான் போய் வேணா ஒன்று கடிச்சிட்டு வரட்டானே. என்னப்பா? நான் போய் ஒன்று கடிச்சிட்டு வரட்டா, புகையை நிப்பாட்டிட்டு போடா கண்டாலி மேலே. ஒன்று கடிச்சிட்டாலும் மருகா போயிடும். பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான, எங்கு சென்றாலும் தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. உலக நாட்டுக்கே பயங்காட்டின என் வீர தமிழனே, அன்னை தெரசா ரோகத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, கப்ளிங்காக அலையக்கூடிய இளைஞர்களே, ஓசுக்காக மாத்திரை ஓடும் வயசுகளே, அது கப்ளிங் ஓசுலின்னா வாழ்க்கையில் நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். கப்ளிங் ஓசுன்னு இப்போ பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு லெட்டராக அலுவா பாட்டுன்னு டீச்சர் சொல்லியிருக்கு, 2வது லெட்டர் அளவு கப்ளிங்ன்னு இருக்கேன். அவன் கொடூரமாக கோபாலிருந்து மொத்தா உங்கள் அத்தனை பேருக்கும் எது எப்படி இருந்தாலும், உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் எத்தனை பேரும் எத்தனை வேலையை பார்த்தாலும் உங்கள் முன்னோர்கள் பாட்டம் போட்டம் கண்டிப்பாக விவசாயத்தான் இருக்க வேண்டும். விவசாயத்துக்கு தலை வணங்கி உங்கள் அத்தனை பேருக்கும் MKRின் இரவு வணக்கம். இந்த கைதுக்குன என் தம்பியில கூட விவசாயம் தெரியுமாக்க, வரப்பு வெட்டிட்டாலும் தகந்துடும். போய் அப்பா போய் மோட்டை உதானம் பார்த்துட்டு போச்சுன்னா அங்கே போய் பொம்பளை பிள்ளை ஓட்டையை பார்த்துடுறேன். கொடூரமாக சீமக்கரிலேருந்து மண்டி. உண்மையிலே என் தம்பிகள் எல்லாம் மண்டி போடுங்க. அது இல்லைடா பேரைக்கு தெரிய பயமேனே. வேற என்னன்னு? உண்மையிலேயே என் தம்பிகள் எல்லாம் வாழ்க்கையில் படித்து தீய பழக்கத்தை மறந்து பெத்த தாய் தகப்பனுக்கு முதை கவனித்து அவர்களை பாதுகாத்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லவராக கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல் நீங்கள் வர வேண்டும். அதை நான் சொல்கிறேன். ஒருத்தன் கோத்த அறவுறான்றேன், அப்போ நக்குன மாதிரி இருக்கு நாடகம். இங்கே நல்லது சொல்ல கேட்பதற்கு ஆள் இல்லை. கப்ளிங் ஓஸ் தான், கப்ளிங் ஓஸ் லென்த் நோ.
ஒரு வெட்டிக்காரன் அரை வாங்கிட்டு செகதில் விழுந்து ஓட போகிறேன். உன் வேலை மதுரை பாருங்க. ஒரு நாட்டிலே இன்னைக்கு ஆண்கள் பெருத்து விட்டார். பயலுகள்லாம் பெற்று ஒரு வீட்டுக்கு 5 வயசு 6 வயசு 7 வயசுன்னு பொம்பளை கிடைக்கல. கல்யாணம் பண்ண முடியல. பூரா மண்டையெல்லாம் மசுறு உதுந்து போய் பேயா திடுறேன். நம்ம ஊரில் எது 2 உள்ள தாய் கிடைக்குமானே, 4 உள்ள தாய் கிடைக்குமானே, அங்கிட்டு ஒருத்தர் 7 உள்ள தாய் கிடைக்காம தானே முண்டை நான் திடுறேன் போடாது. ஏன்னா வீர தமிழச்சிகள் கள்ளிப்பாலை கொடுத்து கொண்ட தமிழகம் தான் இன்னைக்கு தெரிந்திருக்கு. உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? பாரதி ராஜா படத்தில் சொல்லியிருப்பார், பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பாலை எடுத்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு நிறைய ஆண் தங்கங்களுக்கு பொண்ணு கிடைக்கல. சில பேர்லாம் பொண்ணு கிடைக்காம புரோக்கரை நோங்குறேன். அவனை என்ன பண்ண முடியும்? மாற்றி மாற்றி காணா நக்கரை போனவரே. பெண்களுக்கு ஒன்றே வேணும் சொல்கிறீங்க. உங்கள் தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா கட்டின கணவன் தான். கணவனை தினசரி மஞ்சளை போட்டு காலுகளை கழுவ வேண்டும். கழுவிட்டு 3 தடவை கும்பிட்டு உருள் சிச்சுக்க. இங்கே வர சிச்சுக்க நல்லா. ஏன்னா புருஷனை வெதர்லத்து கொண்டு வருவோலையே உன் சிரிப்பு சரிலையே ஏத்தா என்ன சிரிக்கிற? வீட்டுக்காரர் இல்லாமல் அப்படியே மினுக்குவேன். வீட்டுக்காரர் உழைச்சிட்டு வந்து போட்டாத்தே நீ கேப்ப ரொட்டி தும்ப, பூரியை தேப்ப, சீரியலை பார்ப்ப. கரண்ட் புள்ள பிடிங்கிட்டா போய் சீமக்கரை தூர பார்த்துட்டு உட்காரு. சரி 100 நாள் வேலைக்கு போனால் அங்கே போய் எல்லாம் 100 நாள் வேலை பார்க்குறியா? அங்கே போய் ஒவ்வொரு ஒம்பளி தாயை விளையாடுற. எங்கடி தாயா? எங்கடி ஒரு 12? என்னடி அடி குச்சிக்காரி முட்டை ஒரு 2 அடி வாடி ஒரு 4 அடி தேவையா வாடி. இது இயற்கையாக கிராமங்களில் நடக்கக்கூடிய ஸ்லாங். எத்தனை மாவட்டத்துக்கு வேணா எத்தனை பாசைகள் இருக்கலாம். ஆனால் சிவகங்கை மண்ணுடைய பாசம்தான் உலகத்தில் அடிச்சுக்கிறோம். சிவகங்கை பொறுத்தவரை வந்தவனே வாங்க போ, சாப்பிடுங்க போ, தண்ணி குடிக்க போ. அந்த அப்பு அப்புன்னு சொல்லும் போது நம்மளை அப்புறையான அர்த்தம். அப்பி விட்டுறியா லைனை பிடிச்சிட்டேன் ப்ரோ. எருத்தடிச்சு சாகிறேன் நீ வாழ். அடே சும்மாடா. பெற்ற தாய் தகப்பன் காடுகரையில் வேலை பார்த்து வெயிலில் போய் விறகு வெட்டி தன்னுடைய மகன் காலேஜ் படிக்கிறான்னு மாறுதட்டி சொல்லுவார்கள் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட். அப்படிலாம் இல்லை ப்ரோ. இவன் ஒரு நாள் ஊரை கடத்து போகிறான்டா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? எந்த பிள்ளடா நல்லா இருக்குன்னு தான் கூலிங் கிளாஸை போட்டு சட்டியை கலட்டி விட்டு போகிறானே. மச்சான் உன்னை அந்த பிள்ளை பார்க்குறான்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் 2 மாதமாக அந்த பிள்ளை முன்னாடியே போயிருக்கேன். கடைசியில் அந்த பிள்ளைக்கு எத்து பல்லு வெட்டிக்கிட்டு செத்து. நீங்கள் எல்லாம் படித்து பெரியார் ஆக வேண்டும். ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னார், நான் மறைந்தாலும் இந்த இந்தியா வல்லரசு ஆகும். எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? இளைஞர் கையில் தான் இருக்கின்றார். உண்மைதான். புளிப்பு, கணேஷ் போயல, கப்பு தண்ணி, லூப்பு, ரூம்புண்டேன் மொட்டனாக்கு ப்ரோ. என்ன லூப்பு வச்சு என்ன பண்ணுவாங்க? பலவனு ஊதி கம்மாய்க்கில் விளையாடுவாங்க. நீ பொத்து பம்பாம் பம்பாம் ஆட்டு தாண்டா. சரிடா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பந்தளத்து மண்ணே வந்த நேரம். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரம் சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறாயப்பா. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரம் சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தானே போறோம். நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரம் அந்த மணிகண்டன பக்கத்தான போறோம். பம்பா 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 நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை
கொல்லிமலை ராணிமலை விறகு மலை 5 மலை கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகு மலை ஏ 5 மலை 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க அந்த 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பே முருகன் தமிழகத்தில் உள்ள சாமி ஊரம் துணியான சாமி. உங்க அம்மா சிங்கம்மா, எங்க அம்மா பெரியம்மா முத்துமாரி. வா உங்க ஆத்தாவுக்கு எங்க ஆத்தாவுக்கு சண்டையில் தோடும். எத்தனை சாமிகளை நம்ம கையெடுத்து கும்பிட்டாலும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து ஈரம்பு கடிக்காம நம்மளை வளர்த்த பெத்த தாய் தான் முதச்சாமி. எத்தனை தெய்வத்துக்கு வேணா நீங்க நேர்த்திக்கடன் போடுங்க, அன்னதானத்துக்கு கொடுங்க. உங்க முப்பாட்டையும் கட்டி காத்து உங்களை வழிகாட்டின குலசாமியை மட்டும் மறந்துடக்கூடாது. குலதெய்வம் தான் முத. எந்த வண்டி வாகனம் எடுத்தாலும் எந்த வீடு கட்டினாலும் ஏன் குலசாமிக்கு போறான்? அந்த குலசாமி வந்து வீட்டில் உட்காந்தாத்தே மற்ற சாமி தங்க. ஓகே ப்ரோ, நம்ம கொண்டாட்டின்ட்டேன். பாசத்துக்குரிய அதிரன் கைபேசி உலகம் விற்பனை பழுது நீக்கம் சிவகங்கை கீழ பூங்குடி கிளை என் அன்பு தம்பி எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய அதிரன் கைபேசி உலகம் விற்பனை மற்றும் பழுது நீக்கம் சிவகங்கையிலே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. கீழே பூங்குடியிலையும் பிரான்ச் இருக்குது. தம்பி அவர்களுக்கு நன்றி. 1000 ரூபா கொடுப்பேன்னு நினச்சேன். 500 ரூபா கொடுத்து டிஸ்பிளே மாற்ற விட்டேன். இவன் எதிர்த்து பேசுகிறேன், காசை வட்டி போட்டுருவேன். இல்லைன்னா நான் பெரிய கோடாங்கி தம்பி விபூதி அள்ளி போட்டேன்னு ஓதம் 12 டன் ஆயிரும். அதில் கருவல்ல சிக்கி ரத்தமாக தெரியவே ஒழுக்கமாக எடுத்து பேசுகிறேன். எடுத்து பேசுகிறேன். அவ்வளோ பெருசு இருக்குமானே. உனக்கு செஞ்சு விடுவா முத. ஐயா பத்திக்கிட்டு. உண்மையிலே காவல்துறை அன்பு அதிகாரிகள் இங்கே வந்திருக்காங்க. உலகத்திலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லை இதில் கைதட்டின ஆளு ஊரா அவதாரம் கட்டாத ஆளுங்க, இருக்க ஆளு ஊரா பாப்பையிலே. ஏன்னா முததான் காவல்துறையிட்ட ஏமாற்றிட்டு போயிடலாம். சிவகங்கை அந்த பைபாஸில் நிற்கும் போது ஒவ்வொரு ஆள் பேரம் பேசுவேன். எங்கள் அம்மாவுக்கு வயிற்றில் கட்டி சார், ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்து ஹார்லிக்ஸ் வாங்க 800 ரூபா தான் இருக்குது சார். டேய் ஒரு 200 ரூபா கட்டுறா. இல்லை சார் எங்கள் அம்மா பிழைக்கிறதே வரணும் சார். சரி தொலைஞ்சுவோ ஏட்டையா ஒரு 100 ரூபா வாங்கிட்டு அனுப்பிவிடுங்க, 2 அரை விட்டு போடா. அது அப்போ இப்போ தொலைஞ்சேன். இப்போ பாட்டுக்கு இந்த புறவெல்லாம் கண்ணாடியை போட்டுக்கிட்டு நக்குன மாதிரி போவார். இந்த ஓ காவல்துறையை பார்த்தவனே அப்படியா ஏட்டையா ஒரு 15,000 போட்டு விடுங்க. கிருச்சுன்னு வண்டி வைக்கும்போது தங்க வர அந்த வண்டி விலை வச்சுவாங்க. வண்டி 55 ரூபா மைலேஜ் நல்லா கொடுக்கும், பயங்கரமாக இருக்கும் சார். 55 ரூபா தான். 55,000 குறைய மாட்டேன். அப்படியா ஃபைன் எவ்வளோ இருக்கும்? ஜெல் அடிச்சு பார்த்தேன் 85,000 இருக்கும். வண்டி அங்கேயே மண்ணெண்ணெய் வாங்கி எரிச்சிட்டு சாம்பலை பூச்சிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுறா, வீரவேலு முருகனுக்கு இருக்கா, கப்ளிங் ஓசு அரோகுறா. இது சிரிப்பதற்காக சொல்லவில்லை. காவல்துறை அதிகாரி ஐயா சட்டத்தை தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தமிழன் வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை நீ வைத்துக் கொண்டால், தலைக்கவசம் போட்டுக்கொண்டால், காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு நமக்கு நெருங்கிய நண்பர்களே நண்பர்களே நண்பர்கள். இவ்வளவு ஆதங்கமா பேசுறானே எம்கேஆர் காவல்துறைக்கு இவனுக்கு லிங்க் இருக்குன்னு நினைப்பிய. நானே 12,000 அவதாரம் கட்டணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சோழி முடிஞ்சு டிங் டாங் டாக். தம்பி சும்மா தம்பி. ஐயா விழா கமிட்டி கொஞ்சம் சுடுதண்ணி அவன் கபட்டில் ஊற்றி விடுங்க. வெந்து திடீர்னு அப்புறம் சைடிஸாக தின்றுக்கிறேன். தம்பி சும்மாறா தம்பி, உன் கோமியத்தை கூட குடிக்கிறேன் ப்ளீஸ் ப்ரோ. கெடுத்து விட்டுறாதீங்க ப்ரோ. காலையில் சீட்டு காசு கட்டணும். அவன் வேதனைப்படுறான், அந்த குழும மண்டையும் வேதனைப்படுறான். எல்லாரும் மாலை போடுங்க. தருத்தினே பிடிச்ச எல்லாரும் மாலை போடுங்க. மாலை போட்டு ஒரு மனதோடு தன் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், சுத்தி உள்ளவர்கள் நல்லா இருக்க வேண்டும், இந்த ஆறுவட்டை நாடு 4 கோட்டை நாடே நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கருப்பனா பார்க்கிறேன். அப்படி வேண்டாம். யார் வேண்டா? ஆம்பளையால் மாலை ஓட்டு போகும்போது வேண்டேன். இதோட ஐயப்பா குடியை மறந்துடணும்டா, குடியை மறக்கிறேன். நெய்த்து அங்கே தலையில் வச்சுட்டு போகும்போது போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு வந்தவனே இங்கே 2 பேர் கிளப்பி விட்டுருவேன். என்ன மச்சான் கோயிலுக்கு போயிட்டு வண்டியே இப்போ சரக்கு இதோடு அவ்வளோதான்.
நீங்கள் அடிப்பீங்க தானே சேவலை வதக்கி வச்சுருக்கேன், பக்காடி இல்லாமல் ஒரு புல் வச்சுருக்கா அப்படின்னு சொன்னோடனே இவன் சொல்லுவேன் ஒரு 2 நிமிஷம் ஊற்றுங்க, என்னத்தை விட்டான், அது ஆமையா 40 நாள் விட்டதே மண்டை ஆயுதியான்வேன். அதே மாதிரி இந்த புயலை கணேஷ் புயலை பூஸ்ட் ஒரு இழுப்பு கிடையாது, ஒரு போடு. அந்த புயலை ஓசி இயக்கும் போது அப்படி கேட்பாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே வாரு, புயல் இல்லாத ஆள் பக்கத்தால் கரெக்டாக புயலை உறவனை சுரண்டுவேன். சுரண்டிக்கிட்டு ஏன்னே உங்களை இங்கேயே பார்த்துருக்கேனே அவன் சொல்லுவேன், நான் கேரளாவில் வந்து இன்றைக்கி தான் வந்தேன். இல்லையே உங்கள் முகச்சாடியில் சிவகங்களை ஒரு ஆள் குறுக்க முறுக்க நடப்பானே, எங்கள் சித்தி மைங்கெல்லாம் இருக்காங்க. அப்படியா புயலை ஓடுவியானே, உண்டை சைட்டாக கேட்க வேண்டியானே கேட்க மாட்டேன். அப்படியா தூக்கமாக இருக்குது போட்டால் ஒன்றும் பண்ணாது சரின்னு ஓசி கொடுத்தானா 1/2 பாக்கெட்டை கொட்டிடுவேன். 1/2 பாக்கெட்டை கொட்டியிருந்தா அவனு வைப்பேன், கொடுத்தவன் தலை வெட்டிடும். பாக்கெட்டை காலி பண்ணிட்டானடா. என்ன அங்கே வச்சா தேப்பாங்க? ஏய் இதில் சில பேர் நிறைய இடத்த மாற்றுறாங்கப்பா. அப்படி இங்கே வைப்பாங்க, வச்சவனே ஐயோ பொத்து போச்சுவ இங்கே. அப்புறம் மூக்கு நேரம் இங்கே வைப்பேன், இங்கே வைப்பேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் வெதறு கடையில் வச்சுருவாங்க, திக்குன்னு எரிஞ்சு கம்மாத்தல உட்காந்துக்கிச்சு. ஆனால் எத்தனை கெட்ட வழக்கங்கள் நம்ம சொல்கிறோம். பழகிறது ஈஸி, மறக்கிறது கஷ்டம். காதலை போன்றுதான் மது, புயலை, புளிப்பு, டொங்காஸ். வெரி டேஞ்சரஸ் டொங்காஸ். அண்ணே அர்ச்சனை சீட்னே, சைனி கைனி, எல்ஏ நல்லி சிவா, நியூ அன்னை பவர் டூல்ஸ். அனைத்து மிஷின்களுக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். அனைத்து மிஷின்களும் வாடகை கிடைக்கப்படும். சந்தப்பேட்டை பஸ் நிலையம் அருகே கீழப்புங்குடி, நியூ அன்னை பவர் டூல்ஸ். வாழ்த்துக்கள். 501 கொடுத்துட்டு எத்தனை டூல்ஸ் சொல்ல சொல்றாங்க. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி, தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி, தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வச்சூடு அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு ஏ ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா படுத்துறாங்க. சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா, பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா. தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள் அப்படி இருந்தார்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா, இருக்கிற கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம்.
ஏவுகணை நாயகன் அரசு பள்ளியிலே படித்து பெத்த தாய் தகப்பனுக்கு எந்த ஒரு கஷ்டப்படாமல் பள்ளி செல்லுகின்ற காலத்திலே வீடு வீடாக போய் அன்றாடு இந்த நாளிதழ்களை வீடு வீடாக போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து படித்து உலக நாட்டுக்கே பயங்காட்டி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையோ, நம்மெல்லாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் ஐயா என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை பெருமை பெருமை. அண்ணா இந்த அர்ச்சனை சீட்டு இன்னும் 100-200 வாங்காத. சரிண்ணே. 500-1000 வாங்க. சரி. வெளி விரட்டு ஆட்ட நாயகன் சாலூர் சண்டியர் காலை சார்பாக அவருடைய உரிமையாளர் 201 அளித்திருக்கிறார். என் அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி நன்றி. சாமியை கொண்டு வந்து நிப்பாட்ட போறேன். எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம். இந்த 6 வட்டக நாடு 4 கோட்டைகளே இந்த முத்துமாரியோடைய அந்த திருக்கோயிலில் கதவை திறந்து வைத்துதான் தீவாரணை காட்டுவாங்க பூசாரி. எல்லா தெய்வத்திலையும் அப்படித்தான், பாண்டிமுனியும் அப்படித்தான், எல்லா ஜாமியும் அப்படித்தான், வெட்டுடைய காளியம்மா அப்படித்தான், எல்லா ஜாமியும் அப்படித்தான்ப்பா. ஆனால் 18ஆம் படியான் கதவு மட்டும் ஏன் சாத்தியிருக்கு? அங்கேதான் விஷயம். இந்த 18ஆம் படியா எங்கே பிறந்துச்சு, எப்படி அழகர் கோயிலுக்கு வந்துச்சு? சாமியை கூப்பிட போகிறேன். இங்கே உண்மையான கருப்பனும் இந்த நொண்டி சாமி காளிமுனி எல்லா ஜாமி இருந்தால் மங்குன்னு தப்பும். அப்படி தப்பும் போது எல்லாரும் செல்போனும் சட்டப்பையில் இருக்க சில்லறை காசெல்லாம் கொடுத்துரு தப்பு. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு பையன் ஆன்னு சொல்லிட்டு மங்கு மங்குன்னு கூச்சிட்டு ஓடினேன். பார்த்தா ஜாமியாரனை பார்த்தா வண்டியை காணாமல் ஓடி இருக்கேன். அண்ணே எம்கேஆர் நான் நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்துக்காக 4 கோட்டை மனோகரன் மனோகரன் அவர் சார்பாக 501 501க்கு எதுக்குப்பா கவரு உள்ளுக்குள்ளே எது 101 இருந்துடாமடா. ஓகே 501 தான் ஓவர். நன்றி அன்பொன்னன். எக்கோ சேர்த்து கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டும். ஹலோ வடக்கே வளநாடு பலிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள தொண்டு தொட்டு மேமலையாள நாடு அது முப்போக விளையக்கூடிய செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்போ மலையாளத்து மக்கள் எல்லாம் வேண்டாத சாமி இல்லை, நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அரசனுக்கு ஒரு வாரிசு இல்லை என்று கண்கலங்கி வாழும் காலம். அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய எனக்கு போறான் ஆட்சி செய்ய வாரிசா குருடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்க காலம். அந்த காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாமே நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்கிறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தர மாத்தேன். காசி விஸ்வநாதன் அங்கே மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க கருப்பு. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சி செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுது. அங்கே விலங்கெல்லாம் சாகுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது.
மக்கள் எல்லாம் பசியில வட்டின வாடுது மலையாள நாடு. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள ஜீமே இப்படி பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிர கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா? அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டும் குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, இன்னைக்கு செல்வம் செழிப்பா இருந்த மலையாள நாடு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுடா. இன்னைக்கு 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்த மலையாள நாட்டுல இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, இது ரோஜாக்கார சாமிடா. இந்த கரும்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது. இந்த கரும்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு ஒரு வெங்கல பெட்டிக்குள்ளே அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப இடியோட கூடிய பெய்யாத மழை பெருமழை வேஞ்சி குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்று என்னை கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில மக்களுக்கு நான் அருள்வாளிக்க என்று சொல்லி கதரும் காலம். அப்ப அழகு மலைக்காடு ஏ அருவி மலை சொங்க அந்த 18 லாடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில வர்ற கருப்பை பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டா 18ஆம் படியாய் கருப்பு குட்டிக்கு தண்ணி வச்சா என் கருப்பேன் குமுறுமுடா அருவா. ஆட்டுக்கு தான் தண்ணி வச்சா இங்கே அலறுமுடா 1 ரூபா. இந்த 6 வட்டக நாட்டுல உள்ள இந்த முத்து மாறி உன் தங்கச்சிய கொஞ்ச நேரம் கூட்டிக்கிட்டு 12 வருஷம் 6 வட்டக நாடு பஞ்சம் போகுது முப்பாட்டேன் காலத்துல குடிக்க உரலில்லே. உங்களுக்கு கையெடுத்து முப்பாட்டேன் காலத்துல கும்பிட சாமி இல்லே. பிறப்பனெல்லாம் பிறங்கோடியாக்குறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்ட போறேன். இங்க இருக்கும் இந்த நாட்டுல உள்ள பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லை இன்னும் முப்பாட்டே ஆண்டசாமி மம்மாண்டு போயிரமுன்னு 12 வருஷம் பாராமலை இல்லே. 6 வட்டக நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி இந்த நாட்டு மக்களை வளர்க்க போறேன்? நான் எப்படி இந்த பஞ்சத்துல பிள்ளை வளர்க்க போறேன்? அப்போ ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த 4 கோட்டையில தலைய குலுக்கி அடையிலே இங்கே கிழக்க குமுறதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை வேஞ்சி 4 கோட்டை கிளவி மகிழிக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சி நம்ம கிளவி கோபக்கிற உடுங்கி பிள்ளை வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே இந்த 4 கோட்டை சாமிக்கு வீரம் பத்தலே. என் கட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா
இல்லை உன் தொட்டி பிள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறையா 1000 பாட்டுல சாராயம் அப்படியாப்பா 1000 பாட்டுல சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா 3000 பாட்டுல சாராயம் கூப்பிடுறேன் ஓடி வாடா என் ஜீமியாம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா கல்லிஜரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா அங்க அந்த அலறுதுடா உடமுள்ள சத்தம் கேக்குதுடா கொஞ்ச நேரம் கலியரி பிறகரைய விட்டு உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு இந்த 6 வட்டக நாடு 4 கோட்டையில உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலே இந்த நாட்டு மக்களை நான் நின்று காப்பாத்துறேன் என்று சொல்லி என் கல்லிசரி காளி முனி ஐயா உன் தங்கச்சி முத்து மாரிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்ட வழி பொட்டலில நீ எந்திரி ஓடி வாடா தங்க நல்ல முடியரோவா சாமி முடியரோவா சாஞ்சாட விச்சாரோவா சாமி விச்சாரோவா தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா சாஞ்சாடும் விச்சாருவா கருப்பு விச்சாருவா நல்ல முடியரோவா விளையாட மாட்டாய் வெள்ளி நல்ல முடியருவா விளையாடும் விச்சாருவா கருப்பு விச்சாருவா அகண்ட நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா அந்த கீனாத விட்டு நார வரக்காது எப்போ 48 மடக்கம்மாயா உனக்கு 48 மடம் வந்தாதுடா விளையாடுவாப்பா பறக்க முடியல 48 மட வாஜானா உனக்கு 60 கணக்குதாடா இல்ல உன் கரையா முச்சா உன் கச்சைய ஏன் சொன்னங்கிற விளையாடுறா மாட்டா உன் தங்கச்சி காளி முடிய கூட்டு வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா நீயும் துள்ளி வாடா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கலம்பு ஜல்லடமா சாமி ஜல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு எரு களம்பு சல்லடமா கருப்பா சல்லடமா கொட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு ஜல்லடமா கருப்பேன் ஜல்லடமா கொத்தி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பு சல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இன்னைக்கு பூவு ஜல்லடமா சாமி ஜல்லடமா உன் ஜல்லடமா ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா நீ குதிச்சு வாடா குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா குமுறுமடா உண்ணாருவா சாமி உண்ணாருவா ஆட்டுக்கு மஞ்சள் பால் ஊத்துறதுக்குள்ள அலறுதலா என் கருப்பை கீநாட்டி வச்சிருவா குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பேன் தண்ணி வச்சா அலறுமடா உண்ணாருவா சாமி உண்ணாருவா உண்ணாருவா அலறுதலா ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பு தண்ணி வச்சா அல்லருமடா முன்னருவா கருப்பு முன்னருவா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வந்தானா ஓடி வந்தானா எங்க கருப்பு வர தந்தாண்டா தங்க கருப்பு ஓடி வந்தாண்டா ஓடி வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு வந்தானா ஓடி வந்தானா அருள் தந்தானா எங்க கருப்பு வந்துட்டாண்டா எங்க கருப்பு கருப்பு உட்காருங்கண்ணே அப்படியே அமைதியா உட்காருங்கண்ணே அன்பார்ந்த பெரியவர்களே எல்லாருக்கும் வணக்கம். நமது அண்ணன் ராதாகிருஷ்ணன் நம்ம ஊருக்கு 4 ஆண்டுக்கு முன்னாடி வந்தார். அதிலிருந்து நல்ல விளைச்சல், பொதுமக்கள்லாம் நல்லா இருக்காங்க. மிகவும் ராசியானவர். இந்த மேடைப்பட்டது 25 ரூபா வரி வச்சு 500 ரூபாயில் நடத்தின நாடகம். இன்றைக்கு பொதுமக்கள்லாம் சேர்ந்து மிக செலவில் பண்ணுறாங்க. ராதாகிருஷ்ணன் ரொம்ப சென்டிமெண்டானவர், ராசியானவர். அவர் மேன்மேலும் வந்து 18ஆம் படி கருப்பன் அருளால் அவர் எங்கும் பேரோடும் பிறப்போடும் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழமெனு அம்பாள் அனுக்கிரகத்தால் வேண்டி விரும்பி
இந்த 101 ரூபாயை அண்ணன் அவர்களுக்கு அன்பிற்பாக அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராதாகிருஷ்ணன் புகழ் ஓங்க, மக்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். ரொம்ப நன்றி. நன்றி அண்ணே. திரு ரிது நாச்சியார் திரைக்கூடம் வழங்கும் ரூபாய் 501 1001 1001 திரு ரிது நாச்சியார் திரைக்கூடம் வழங்கும் 1001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அம்பளிப்பு வீராப்பட்டி அண்ணாமலை மனோஜ் தெய்வமணி 101 நல்ல இதயத்துக்கு நன்றி. வெள்ளியாத்தூர் சண்டியர் பயல்க 100 ரூபா அன்பளிப்பு அண்ணனுக்காக. அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே வெள்ளி சிலையினை அளித்து இன்று 1000 கண்களோன்ற அந்த அம்மா ஸ்ரீ வெள்ளி அலங்காரத்தில் காட்சியளிக்கப்படுகிறது. இதனை அன்பளித்த நாலுகோட்டை மனோகரன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் இப்போது பொன்னாடை போர்த்து மரியாதை செலுத்தப்படுகிறது. நாலுகோட்டை அழகர் லட்சுமி அவர்களுடைய புதல்வர் பழனி அவர்கள் மேடைக்கு வருமாறு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நாளை மறுநாள் திங்கட்கிழமை 7/4/2024 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருகில் அமைந்த வயல்வெளியிலே பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த புகழ்பெற்ற காளைகள் வர இருப்பதால் அனைத்து மாடுபிடி வீரர்களும் மஞ்சரட்டு ரசிக பெருமக்களும் கலந்து கொண்டு இம்மஞ்சரட்டு திருவிழாவினை சிறப்பித்து தருமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த செல்லு ஒன்று கீழே கிடந்துச்சு. இந்த செல்லு நம்பரை சொன்னால் தரமாட்டேன், உங்கள் செல்லுன்னு சத்தியமெல்லாம் தரமாட்டேன். கடைசியாக எந்த பொம்பளைகிட்ட பேசினியோ அது சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். கப்ளிங்களா ரூம் பாய் அண்டர் கிரவுண்டில் வை. தெய்வம் துடியாக இருக்கும். ஏன் பேருக்காக சாமி கூப்பிடல. நான் பேர் வாங்கி 10 வருஷம் ஆச்சு, காசை பார்த்து 10 வருஷம் ஆச்சு, புகழை பார்த்து 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்கு. எல்லாரும் கூப்பிட்டா சாமி வராது. நாங்கள் பரம்பரை கோடாங்க. அறுவட்டக நாட்டினிலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் மூணடி ஊத்து தண்ணி இந்த வரவத்தலையா, 3 அடி ஊத்து தண்ணி என்ன வரவத்தலையா, 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வரவத்தலையா. கள்ளிஜரி காளி முனியந்தா, கள்ளிஜரி காளி முனியந்தா அறுவட்டக நாட்டுக்கு வந்துதானே நிக்கிறானையா. 4 கோட்டை கிராமத்திலே நம்ம கும்பிடும் சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா. சாமி உனா தத்துரமா இருக்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா, கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை வட்டம், 6 வட்டகை நாடு, 4 கோட்டை கிராமத்திலே தத்துவமாக நின்று இந்த மக்களை எல்லாம் காமாடு தலமாடு காத்து நம்மளெல்லாம் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் பங்குலி பொங்கலை உறவச்சதை முன்னிட்டு பாசத்துக்குரிய தெய்வத்திரு 4 கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தெய்வத்திரு NOVS ராமநாதன் அவர்கள் நல்ல ஆசியுடன் சிவகங்கை தாலுகா காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் உதவி காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் ஒத்துழைப்போடு அன்போடு இந்த நாடகத்தை வைத்தாலும் நாங்களும் இதில் பங்கேற்கிறோம் என்று வெளியூரிலிருந்து வருகை தந்த என் அன்பு சொந்தங்கள் அன்போடு ஆசியோடு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். ஈசனூர்
மன்னன் படம் என்னடா அது தயாளப் பாலார் தயாரிப்பாளரா அது எப்படி எழுதியிருக்க ஈசனூர் மன்னன் படம் தயாரிப்பாளர் சார்பாக 301 அவ்வளவுதானப்பா அந்த எழுதுன ஆளை கொண்டு இந்த 2ஆம் நம்பர் ரூம்ல படுக்க போடுவீங்க ஓகே பலார் கலார்னு எழுதியிருக்க நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி லட்சணமாக மேடையில் நிற்கக்கூடிய ஒரு வீர தமிழச்சி என் அன்பு தங்கச்சி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுவட்டகை நாடு வேளாங்கப்பட்டி மகாலட்சுமி பில்டிங் பயலுக மருது பாண்டி சார்பாக ரூபாய் 510 இது என்ன கணக்குடா ஏன் கணக்கு 500 ரூபாய் செல்லட்டும் 10 ரூபாய் செல்லாம போகட்டும்னு எழுதி கொடுத்துருக்கேன். நல்லா வருவீங்க ப்ரோ ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வ என் தம்பிகள் அன்புக்கும் பாசத்துக்கும் இணையே கிடையாது. என் தம்பிகள் எல்லாம் உயர்ந்து வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும். இந்த அண்ணன் நான் அதை பார்த்து மகிழ வேண்டும். என் தம்பிகள்லாம் நல்லா இருக்கணும். அப்படித்தான் நான் தம்பி தேவி சொல்கிறேன். அங்கிட்டு போய் ஒரு பப்புனா நோத்தங்கமான வைவடா வையும் போது கூட உங்கள் அண்ணன் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறேன் பார்த்தியா. அதனால தான் எம்கேஆருடைய பேர் 21 வருஷமாக அப்படியே பேர் வாங்கியிருக்கிறேன் எல்லா நாட்டிலையும். என்னை திட்டுறவங்கெல்லாம் நல்லவங்க தான். அந்த திட்டி மகிழும் போது கூட ஒரு மனிதன் வார்த்தையை பயன்படுத்துகிறா பார்த்தியா. அந்த இடத்துல நான் இருக்கேன் பாரு. அதை நினச்சி நம்ம பெருமைப்படும். அறக்கட்டளைக்குத்தேன் இதை கொண்டு போய் நான் என்ன இல்லை நமிதாவோட படம் நடிக்க வரேன். ஓகே ப்ரோ ராங் நம்பர். நாதகான பேரரசு பாசத்துக்குரிய அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல் நாரதராக நடிக்க காத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா இதில் என்ன கன்ஃபியூஷன்னா இவன் பேரன் TR மணிகண்டேன். சரி விடு. ஹார்மோனி இல்லாமல் யாரும் பாட முடியாதுன்னு சொல்ல வந்தே பொத்து. ஹார்மோனி கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி இலச்சாலு இவனுக்கு கஞ்சி ஊற்ற முடியாது. இலச்சவம் போல இவன்கிட்ட குடும்பம் நடத்த முடியாது. இவன் பாருவேன் அங்கே வீட்டில் படுத்து கிடங்குற ஆளுக்கு வீடியோ கால் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருக்க ஆள் நீங்கள் பார்க்கணும்னு கவட்டுக்குள்ளே வை வீடியோ கால் வீடியோ எடுத்துகிட்டு போய் நாளைக்கு ஸ்டேட்டஸ் வை. இவன் ரொம்ப இதாக இருப்பேன் போடா அம்மனமண்டு. பாசத்துக்குரிய அன்பு தம்பி இங்கே இருக்க இளைஞரும் சரி பெரியவங்களும் சரி எதை வேணாலும் மறக்கலாம். வாழ்க்கையில எப்படி வேணாலும் வேலை செய்யலாம். பெத்த தாய் என்று சொன்னால் பாசத்துக்கு என் தமிழன்ட்ட எல்லையே கிடையாதுடா. தாய் தான்டா தம்பி. ஆறுவட்டகை நாடு இங்கே நிறைய வட்டகை நாடெல்லாம் இருக்குடா. பெரிய பெரிய நாடெல்லாம் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில். சரிண்ணே இந்த நாட்டுக்கு நீ வந்துட்ட நீ எந்த நாடு வெளிநாடு போனாலும் பொழைச்சிக்கிறோப்பா. நீ நான் என்ன சொல்கிறேன் அவன் பாருவேன். அம்புட்டையும் குடிச்சு விட்டு மண்டையும் மோந்து வைப்பேன். இதில் வச்சு இந்த நாடகம் நடத்தி நான் ஜலுப்புடேன். தாய் பாட்டை பாடணும். பெற்ற தாயை பற்றி நீ பாடும்போது இங்கே இருக்க ஆள் பூரா கண்ணீர் வடித்து வெள்ளைக்காடாக போகணும். இங்கே இருக்க பைக்கு பூரா கண்ணீர் தண்ணியில் அரைச்சிட்டு போகணும்ப்பா. பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். அம்மா பாட்டுப்பா. அதுக்கு ஏன்டா வெண்ணமே நீ அழுகிற? எனக்கு அழுக வருதுண்ணே. ஐயோ தாய் மேல ரொம்ப நடிக்காத சம்பளம் தர மாட்டேன். நீ என்னப்பா அண்ணே அம்மா பாட்டு பாடுப்பாண்ணே. செருப்பு இருந்த எரியுமே அவனை எத்தனை நாள் வரையும் சொல்றது. அம்மா பாட்டு பொண்ண போலாத்தா அருமையான பிடிச்ச பாட்டு. சிக்கு புக்கு ரயிலே
கலக்குது பாரு ஸ்டைலே சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே அவ்வளோதான் விதி யாரை விட்டுச்சு அவ்வளோதான் நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் நல்லா இருந்தார் போய் சேர்ந்துட்டார் ஏலை நாடகத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியாரா என்னண்ணே யாரும் அழுகலை என்னப்பா அழுகலை ஏன் 10 கிலோ மிளகாத்தூள் வாங்கி தூவி விடு சிக்கு வாழ நக்கு வாழான்னு ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை போத அவர் சூப்பர் சிங்கர் ஆள் எடுக்க போடா தம்பி போயிரு தம்பி எம்சாண்டாலி தூத்தி விட்டுருவேன் என்ன மண்ணை தூத்தினா ரைடு பொண்ண போலாத்தா என்ன பெத்தும் போட்டா நம்மளை பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா கதை தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா கதை தீராது பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா நம்மளை பார்த்தாத்தா கூலி வேலை பார்த்து நம்மளை காப்பாத்தி கண்ணீரத்தான் பார்த்தா தம்பி இந்த அட்டையை பூரா எங்கனப்பா எடுக்கிறியே சீரட்டு பொன்னுச்சாமி கேட்ரிங் சர்வீஸ் கீழே பூங்குடி சார்பாக 101 நன்றி பொன்னுச்சாமி அண்ணே மதுரை மாட்டுத்தாவணி காகரி மார்க்கெட்டிலிருந்து வருகை தந்த என் உறவுகள் சார்பாக பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார் நன்றி தக்காளி கிலோ எவ்வளோ சரி முக்காடை போட்டு விட்டு எரிச்சு விட்டு போ சாலை ஓட்டுறதுக்கு ஆளுக்கு 200 கொடுத்தா கூட ஏதாவது தான் மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட் பவர் சரவணன் எம்எம்டி குருமுருகன் சங்கிலி சிவா மற்றும் நண்பர்கள் கடை எண் 246 247 248 மாட்டுத்தாவணி 50 பேரும் சேர்ந்து எவ்வளவோ வியாபாரம் பார்க்குறேன் 1000 ரூபா தர்றீ என்ன சரி கிர்னி பழம் இருக்கா சரி மருதமணி உள்ள குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு ஆமாம் நேற்று வந்து விழுக்கு அந்துருச்சு அது நன்றி 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 மிருதங்க சக்கரவர்த்தி மருங்கத்துவான் கோடைகடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள் செல்வம் அடிச்சு விடுப்பா செல்லு பயலுக முடூரமா மிருதங்கம் பயலுக அவர் அடிச்ச அடி எனக்கே கண்ணீர் வருது. புத்தக புரட்சியாளர் தளபதி திபக் பாண்டியன் நினைவாக
ரூபாய் 501 அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. அதனைத் தொடர்ந்து கிருத்திக் ஸ்ரீ கேட்டரிங் சர்வீஸ் எங்களிடம் அனைத்து இல்லத்தினுடைய சுபநியாளர் வி முத்துவேல் என்கின்ற சத்திவேல் கிருத்திக் ஸ்ரீ கேட்டரிங் சர்வீஸ் அன்பு உள்ளங்கள் 101. ஆரூர் வட்டகை நாடு ஈசனூர் சங்கையா கோவில் காலை இது என்னடா இருக்கு சார்பாக மாறி அர்ஜுன் மாறி 201 செல்லமுத்து பிரதர்ஸ் APK பிரதர்ஸ் கட்டாணிவட்டி சிகர்தண்டா 2ல ஒரு பேர் வச்சிருப்பாரு காட்டுல தெரியும் சட்டாணி அந்த மாதிரி கட்டாணிவட்டி என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. இது என்னடா இருக்க செல்லாத நோட்ல வருது. பேங்க் மேனேஜர் பார்த்து வாங்க அண்ணே டார்ச்சர் தாங்க முடியலண்ணே. டார்ச்சர் தாங்க முடியலன்னா வேலையை எழுதி கொடுத்துட்டு வீட்டில் போய் பறைத்தல். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை AK அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள். கைதட்டலாம். போதும் போதும், நீ மண்டி ஓட்டு இவ்வளவு நேரம் அடிச்சது போதும். போ, மண்ணுக்கு பெருமை. நீ என்ன செய்ய போற? ஏதாவது செஞ்சு விடு. இங்க வா. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் எது கொண்டிருக்கும் புதுக்கோட்டை நீலகண்டன் அவர்கள் சீன் தாளம். இதான உன் மேல எரிச்ச மஜரா வருது. இப்ப யாரை கேட்டுக்கிட்டு எதுவும் பதியாம இம்புட்டு குத்து குத்துனீங்க வா. நாளைக்கு சிவகங்கையில் உன்னை சீரழிக்கிறேன். எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா. என்ன உன்னை காத்திருக்கானோ? கல்லை விட்டு எரிஞ்சு விட்டு கல் இல்லாமையா போல்டேஜன் போவே. இங்கே வா. உன்னை யாரை கேட்டு நங்கு நங்குன்னு குத்துனேன்? நீலகண்டா இது நரம்பு நாளைக்கு இழுத்துக்கிறேன். எந்த இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், பாடு. வா, பயப்படாத. ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் டேப்லெட் தான். பயப்படாத. தாளம் பயலுக போண்டா கரடி. நவாப்பழம் பொடிங்க தந்து உன்னை ரசிக்கிங்க கூப்பிடல வெண்ணமேனே. தாளம் போடு. அண்ணன் தானே, அண்ணன் தம்பி 2 பேரும் போடணும். பயப்படாத நீலவண்டா. அப்புறம் கம்பு கூட்டில் ஆசிட்ட ஊற்றி விட்டுருவேன். நவாப்பழம் பொடிங்க தந்து பாட்டே ஆரம்பிக்கலடா. நான் இங்கே நிற்கிறேன். சிவகங்கை முக்குரோட்டுக்கு போயிட்டேன். நைஸு பண்ணேன். பார்த்தேன் என் பஜனைக்கு தாளம் போடுற வேண்டாம். வேளா வேளா என்று சொல்லி கிச்சடி வாழ்த்துக்கள். உண்மையிலே தாளம் இல்லாமல் நாட கலை கிடையாது. நவச்சைக்காக நான் செய்தாலும் வாழ்த்துக்கள் ப்ரோ. கொஞ்சம் சம்பளம் 8 வருஷம் ஆனாலும் 2000 தொடாது. ஆனால் சம்பளம் பெரிதல்ல. ஒரு கலைஞனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் செல்லும். ஏனால் அவனுடைய உழைப்பு அப்படி. வாழ்த்துக்கள் என் அன்பு அண்ணா. எதில் விட்டேன்? வாயில. நன்றி. வெள்ளி சேவை செய்வீங்களா? செய்வேன். ஒளிவொலி அமைப்பு ஆதி ரேடியோஸ் 4 கோட்டை உரிமை செய் பாரதி. ஆதி முதலாகி ஆனந்த வடிவா 4 கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எங்களது ஆதி ரேடியோஸ் உரிமையாளருக்கும் பணியக்கூடிய என் உயிர் தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐயா, இதை அடைச்சே நிற்கிறீ. அவர் என்ன சம்சா சுட்டுக்கிட்டு இருக்காரா? தள்ளிருங்க ப்ரோ. ப்ரோ எருத்து ஐயா, எருத்து வச்சு விடு. வெட்டி இழுக்கட்டும். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பு அழகை புதுக்கோட்டை ஜெயப்பிரியா டான்ஸ் அண்ட் காமிக். பாதி சேர்ந்து போட்டாங்க வந்தாதி அரசமாவ
எதுக்குப்பா குதிச்சியே? கப்பலிங் இந்த மயத்தை புடுங்குச்சு. அது கெஞ்சி கதறி கூட்டு வந்திருக்கேன். இன்னொருத்தி பொண்டாட்டி யாரா? ஸ்ரீ காமாட்சி ஆர்ட் மெட்டல் அரியக்குடி விளக்கு பற்றை மஞ்சு விரட்டு மணி வாங்க. என்னடா அது ஏடிஎம் லிஸ்ட் மாதிரி இருக்கு. என்னத்தை கொண்டு வந்த கீரி மண்டை? நன்றி கீரை மண்டை. சிவகங்கை மாவட்டம் கருங்காலக்குடி புளியமரம் ஆட்டோ சங்கம் சார்பாக எம்கேஆர் ரசிகன் 101 அத்தனை உறவுக்கு நன்றி. அந்த போந்தா மண்டை எங்கடா இங்கிட்டு வந்துட்டானா? 5 நிலை மரவர் நாடு முறையூர் வெள்ளிவிரட்டு ஆட்டநாயகன் மறை அழகன் சார்பாக ஏ பிரதர் சார்பாக ரூபாய் 201. அண்ணே வா, பையில இருக்க அம்புட்டி எடு, கசடு கட்டையெல்லாம் நீக்கி விட்டு போ. இங்கிட்டு வந்துட்டானா? வேற தலை அட்டப்படுத்த வாந்து மாதிரி. ஈசனூர் மன்னன். ஏய் இது என்னடா நீ படுறா? படி 60 ரூபா தரேன். ஐயோ அதுக்கு மன்னன். ஓ ஈசனூர் மன்னன் பிலிம்ஸ் சென்னை 24. ஏடே சென்னை 24ஆ? 200 ரூபா அம்பளி பாடா. அட்டை எடு கொட்டை நசுங்காம. அது படுத்தாச்சு. இது என்னடா முதல்ல? அப்ப இவன் ஆட்டையை போடுறான்டாவே. சிவகங்கை மாவட்டம் செந்தில் டி புதூர். என்ன பண்ணணும்? நாளைக்கு அவங்க பொழந்துருவோமா? வா வா, கட்டிப்பிடி கட்டிப்பிடி, மடுவை அமுத்தாத போ. நன்றி. சோழி முடிஞ்சு, நாடகமே முடிஞ்சு. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமன்னன் எங்கள் அண்ணன் மதுரை மாவட்டம். சத்தம் பத்தல இன்னும். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் என் அண்ணன். நீங்க யாரு? காரியாவட்டில எங்க மண்டி ஓட்டீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மண்டி போட்டு என்ன பண்ணீங்க? பூத்தோட்டத்துக்குள்ள பிரேயர்ல மறந்தடிக்கும் போது எங்க இருந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மருதங்குடி மருதங்குடி மருதமணி அவர்கள் 10 நிமிடத்திலே பப்பனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்க அண்ணனும் நானும் சம்பாரிச்ச ஒரே சொத்துனா என் அண்ணன் என் தம்பி தான். இந்த பாசத்துக்காகத்தான் நானும் எங்க அண்ணனும் எங்களை நாங்களே தாழ்த்திக்கிட்டு உங்களை எப்படியாவது சிரிக்க வைக்கணும்ன்றக்காகத்தான் ஒரு ஊரா போய் கூத்து கட்டிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஆதரவும் உங்கள் அன்பு இருக்க வரை கலைத்துறையில் உள்ள நடிகருடைய நிலைமையும் உயரும். நாங்களும் அனைத்து நடிகர்களுக்கு ஒரு செல்ல குழந்தையாக மருதமணி அண்ணனும் நானும் உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் நன்றி கூறுகிறேன். எம்கேஆர் நன்றி என் உறவுகளே. ஆர்வட்டக நாடு மேல பூங்குடி. டேய் வாடா, அதுல இல்லடா ஒன்னே தர வாடா. மேல பூங்குடி ஆதி காலை சார்பாக காலையும் சிறந்த காலை, வீரகம் சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் பா 2 மினிட் முடிச்சிட்டேன். மகேந்திர பூபதியை காலி வந்துட்டேன். நாடகத்தை காண வருக வருகன்னு 2 கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் விழா கமிட்டியார்கள், 4 கோட்டை கிராம பொதுமக்கள் மற்றும் உயிருக்கு உயிரான என் இளைய சமுதாய இளைஞர்கள். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் எம்கேஆரின் நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்க குடும்பமும் நல்லா இருக்கட்டும். தொடர்ந்து வீடியோ ஒளிப்பதிவு செய்து நல்ல காட்சிகளை மட்டும் தமிழ் உறவுகள் கைபேசிக்கு அனுப்பிவிடுங்க. கெட்டதா இருந்தா இவனுக்கு அனுப்பிவிடுங்க. இவன் ஒரு மொட்டு முண்டை. இவன் இன்னும் போலையா கூர்ண மருந்து மண்டை. சோழபுரம் செல்லக்குட்டி ஆட்டோ 101. காமாட்சி அம்மன் நெல்லுக்கடை போட்டது 1300, பாக்கி 34,000. இது இல்லையா? சரி
அடுத்து வா லகுடு. வெள்ளலூர் நாடு பி மலப்பட்டி மடத்தின் சாம்பவான் 2019 2020 21 22 23 24 ஆட்டநாயகன் குட்டை சார்பாக ரூபாய் 201. இது நாடகமா வடமாடாடா? கட்டி உருண்டுட்டாயலடா. பார்த்தா என்னை அஸ்டாண்டா. யாரா அந்த காட்டா? நம்ம வயலா வேற ஆளாடா ஏய் விட்டாடா அவனா. அவன் மடு அலசுதடா. கடியில சிரிக்கிறத உங்களிடம் பேசிக்கொண்டும் கொஞ்ச நேரத்தை அவன்கிட்ட வாங்கடா. சாலூர் கிராமத்தின் புதிய வரவு சுகமா. ஆமா, உனக்கு தார 2 ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை. எதுடா நான் கைதேக பார்க்க. வெள்ளலூர் நாடு குறிஞ்சிப்பட்டி முத்தம்பட்டி சார்பாக 101 காசை கொடு. அங்கேருந்து வந்து கைரேகை காட்டின மாதிரி அவனா காட்டுவானடா? நான் பெரிய கோடாங்கிப்பா. இது பொழந்து போறியா கணேஷ் போயிலையா? சரி 101. சாலூர் புதிய வரவு சுகம் சார்பாக எங்களது அண்ணன் மருதமணி அவர்களுக்காக 101. நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்தி கொண்டிருப்பவன் உலகத்திலே குருநாதர் இல்லாத கலையும் முன்னேற முடியாது. நல்ல மாடு வளர்ப்பவர்கள் இல்லை என்றால் மாடு விளையாடாது. என் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும் நான் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறம் விழாக்கோளம் பிள்ளத்தி அதற்கு நடுவே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே காளிமுனியன் அருளோடு நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் நானும் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் இருக்கிறோம் ஆதரிக்க MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன். எங்க அம்மா அப்பா எங்க ஐயா கோடாங்கி முனியாண்டிலாம் சேர்ந்து 18ஆம் படியாம் வாசல்ல வச்ச பேர் தான் எனக்கு ராதாகிருஷ்ணன். ஆனால் அந்த பேர் நாளடைவில் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து வச்ச பேர் தான் உலகமே தெரியுது. MKR. மறுபடியும் ஒரு தடவை MKR. இந்த அன்புக்கு எத்தனை பிறவி நான் எடுத்து வந்து பப்புனு வேஷம் போட்டாலும் உங்களுக்கு நான் நன்றி கடன் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தர் காலில் விழுக நேரம் ஆகும். பொதுவாக அவங்க காலை தொட்டு கும்பிட்றேன். நீங்கள் எல்லாருமே அண்ணே என் தம்பிகள்லாம் குடியை மறக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். 2 மட்டும் உலகத்தில் மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. ஒன்று கடையே இருக்கக்கூடாது. கண்டாலிமே சரிப்பா 5 பார்த்து பேசணும்னே. ஏன் ஆமாடா மடு அலசுதர தாலி கிரு மாடு மாதிரி. 5 நாடு பிள்ளூர் என்னது ஓப்பனியா ஓமணி பிரதர்ஸ் ஆட்டோ சார்பாக ரூபாய் காசை கொடு 300 கலை 200 ஆட்டையை போட்டான்டா. அவனை சட்டியை அலசி விடு லேசா. ஏதோ ஆட்டையை போடுறேன் அதுக்கு தான் வேகமாக வர்றேன். ஏதோ 500 ஆட்டையை போட்டேன். பொருள் அளவு விலை தொகை இது என்னடா இது இல்லையா? போயிட்டு வரேன். நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் நான் ஒன்றே மட்டும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் தாயா உண்மையான சுதந்திரமான புனிதமான மனிதன். உலகத்தில் கடன் இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் கடன் வாங்கி நீ வாழக்கூடாது. 2வது உடம்புல நோய் வரக்கூடாது. எல்லாம் வல்ல அந்த உங்கள் சாமியை எங்கள் சாமி எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் எந்த குறையில்லாமல் நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழணும்னு சொல்லி வணங்கி நான் விடைபெறுகிறேன். போயிட்டு வரேன். போகும்போதே எங்கள் அண்ணன் குறுக்க வந்துருச்சு. சிவகங்கை மாவட்டம் கீழே பூங்குடிய ஆரூர் நாடு மணி சீமா என்ன பத்த என் சாமியா கீழே பூங்குடி சார்பாக வந்துட்டான்டா. பேப்பயமே மாடு புடி மாடு கஜா கஜா கஜா
அழகா மாநகரி ஸ்ரீ முனீஸ்வர கருப்பு கோவில் காலை சார்பாக 201 ஓடியா. உனக்கு 200 ரூபா தாரேன். இல்லைன்னா அங்கிட்டு போய் மண்ணை வரைச்சி ஊற்றுவேன். யூடியூப் சேனலை மட்டும் பாரு. முதல் குடும்பத்தை பாரு பாரு பார், நல்லா பார். அந்த பிள்ளையை அனுப்பி விடுறேன், கப்ளிங்க பார். நன்றி நன்றி. ஏன்ட்டு தான் கொடுப்பியா? எதுவும் தடவை கிடையாது கொடுப்பாங்கடா. நாலுக்கோட்டை சங்கிவேல் மணித்தேவர் சார்பாக ரூபாய் 101. எப்படி கேட்ச் பண்ண மத்தியா? இன்னும் 100 ரூபா அங்கே அப்பதான் போவேன். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செலவு மூங்கி வழியணும். நல்லா இருக்கணும். நம்ம நாடு எங்க செலவு மூங்கி வழியணும். நீங்க எல்லோருமே அந்த கருப்பேரோடு இங்க இருக்க சாமியோட அருளோடு நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன் சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்சே. ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே, என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல. என்ன போல
பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும்